கொஞ்சாக்கோனா என்ன? நாய்க்கு நாயின்னு பேரு வச்சது யாருடா, பேய்க்கு பேயின்னு பேரு வச்சது யாருடா, குரங்குக்கு குரங்குன்னு பேரு வச்சது யாருடா, கரடிக்கு கரடின்னு பேரு வச்சது யாருடா, கொஞ்சகோ கொஞ்சாக்கோ. ஆக்ஷன் கட் வித் சதீஷ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஜாலி பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ. என்ன மேட்ரு அப்படின்னா, எப்போதுமே வந்து நிறைய ஏஐ சாங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுனால மறுபடியும் ஏஐ மாரி ஒரு சாங்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. லிட்டரலாக ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு இந்த சாங்கு. இந்த ஏஐ கிரியேஷனுமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நன்றி. கொஞ்சாங்கோ கொஞ்சாக்கோ. எப்படி இந்த ஐடியா வந்துச்சு எனக்கு சொல்லுங்களேன். வென்சி வந்து கிட்ஸ் சேனல், ஆ கிட்ஸ்க்காக பண்ண பாட்டு. ஓகே. அது கூட ஏஐ சாங்ஸ் கிடையாது, எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி மியூசிக். அதனால தான் நான் ஏஐன்னு ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டேன்னு சொன்னேன். ப்ரொடக்ஷன் பண்ணி நான் பாடிட்டு என்னோட வாய்ஸ் அப்புறம் கிட்ஸ் வாய்ஸுக்கு அதை கன்வெர்ட் பண்ணது. ஓகே ஓகே ஓகே. எல்லா வருஷமும் பாடிடுவேன், பாடிட்டு அங்கே வந்து கன்வெர்ட் பண்ணிவிடுவேன் கிட்ஸுக்காக. அது கிட்ஸ் சேனல்ல. ஆமாம். அவங்க சிங்கர்ஸ்லாம் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க, குழந்தை பாட்டுலாம் பாடுறதுமா, நாங்களாம் பெரிய படத்துக்கு தான் பாடுவாங்க. கிழங்கி செல்ல குட்டி தான் கேட்டிருக்கீங்களா? இது கேட்டிருக்கீங்களா? வந்து வோக்கல், இது வோக்கல். ஸோ ஏஐங்கிறது தாண்டி இந்த வோக்கலுக்குள்ள லைவ் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் எப்போதுமே உள்ளதான். இந்த ஐடியா ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு? இப்போ உதாரணத்துக்கு அதில் இருக்கக்கூடிய லைன் இருக்குல்ல, நாய்க்கு நாயின்னு பேர் வச்சது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ. 2 லைன் பாடுங்களேன். நாய்க்கு நாயின்னு பேரு வச்சது யாருடா, பேய்க்கு பேயின்னு பேரு வச்சது யாருடா, குரங்குக்கு குரங்குன்னு பேரு வச்சது யாருடா, கரடிக்கு கரடின்னு பேரு வச்சது யாருடா, கொஞ்சகோ கொஞ்சாக்கோ. இதுக்கு ரைட் சைடு அடிக்கிறாங்க. சும்மா நார்மலாக தான் பாடிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? மியூசிக் வந்து அது போனா ஸ்கூலுக்கு போவோம், விஷயம் அங்கே ஸ்டார்ட் பண்ற மாதிரி, அங்கேருந்து வருது அது. ஆமா ரைட். பட் ஆனால் எத்தனை வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க? 13 வருஷம் மேல தான். இப்போதான் அந்த ஒரு நாக் கிடைச்சிருக்கு. கரெக்டா? இப்போதான். அது எப்படி இருக்கு? அந்த டேஸ்ட் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு சார், சொல்ற மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஓகே. அது அந்த நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த விஷயம் கிடைச்சதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இன்னும் போனோம்னு தெரியல, எந்த காலும் வரல. ஓகே. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட நிறைய சாங்ஸ் இருக்கு, பண்ணி வச்ச டியூன்ஸ் இருக்கு, புதுசா கேட்ட கூட பண்றதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன். சூப்பர். ஒரு இந்தியா ஆர்டிஸ்ட் இருக்கேன் நான். எனர்ஜி தான் இந்தியா ஆர்டிஸ்ட். சூப்பர். ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் இந்த சாங்க்கு எப்படி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு? ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் வந்து வென்சி டிவி இருக்குல்ல, வென்சி வந்து எங்க அண்ணன் பொண்ணு. ஸோ சாங் பண்ண எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் சப்போர்ட் தான். அவங்க தான் எனக்கு வந்து ஸோ நான் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன், விஜய் நீ போய் உன்னுடைய பேஷனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியும் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நிறைய. சூப்பர் சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. பட் ஆனால் மீம்ஸ் இந்த இப்போ நிறைய பேர் ரீல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்களே, ஸோ அந்த ஒரு அது சரியான ஹாப்பி. நிஜமா சொல்கிறேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து பாட்டு ஹிட் ஆகும்னு நினச்சேன். அது எங்கன்னா நான் கிட்ஸ் சைடு வந்து ஹிட் ஆகும், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னோட சேனலில் வந்து ஊர்க்குருவி சாங்னு ஒன்று இருக்கு, அக்கா அக்கா ஊர்க்குருவி, அது செம ஹிட் அந்த டைம்ல. ஓகே. அதே மாதிரி ஊராம் தோட்டத்திலே நான் கேட்டிருக்கேன். நான் பண்ண பாட்டு தான். சூப்பர் ப்ரோ. அப்புறம் குழந்தைகள் மத்தியில பிடிச்சிட்டாரு, அவரு கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. அந்த பாட்டு நல்ல ஹிட், ஊராம் தோட்டமும் அக்கா அக்கா ஊர்க்குருவியும். ஓகே. அந்த பாட்டு போடும்பொழுது அண்ணங்கிட்டலாம் காட்டுவேன் இந்த சாங் எப்படி இருக்கு இந்த மாதிரி. அப்போ இந்த சாங் நான் பண்ணிட்டேன்னா, அதாவது சேனல்ல போட்டு லாஸ்ட் 3 வருஷம் சரியா போகல. ஓகே. ஆனா எங்களோட அல்கரிதம் வந்து இதுதான். அல்கரிதம் வந்து அக்கா அக்கா ஒரு குருவி, ஊராவர தோட்டம் மாதிரி எல்லாம் டான்ஸ் நம்பர், எல்லாம் மெலோடி அந்த மாதிரி. கிட்ஸ் சேனல் சில பேர் வந்து நிறைய ஐடியா கொடுப்பாங்க, கொஞ்சம் சினிமாட்டிக்கா இருக்கு, இல்லை வந்து நீங்க ரைம்ஸ் மாதிரி போங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரிலாம் ரைம்ஸ் மாதிரி போகும்போது தான் அந்த போட்ட 3 சாங் போகல. ஓகே. நெக்ஸ்ட் அண்ணா சொன்னாங்க, டேய் நீ நல்லா ஃபோக் பண்ணுவடா, நீ நல்லா வைபான பையன், நீ இன்னொரு ஸ்டைலே நீ பண்ணு. அப்படி இறங்கினதான் அப்போதான் அந்த கொஞ்சாக்கோ சாங். கொஞ்சாக்கோனா என்ன? கொஞ்சாக்கோ மீன்ஸ் வந்து சாங் நான் பண்ணும்போது சவுண்டிங்ஸ் தான். அந்த சவுண்ட் நான் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சவுண்டிங்கை வச்சு தான் இது ட்ரைபல் ஆஃப்ரிக்கன்ஸ் அந்த மாதிரி போவாங்க. ஓகே. ஆதி அந்த ஆதி அந்த மாதிரி ட்ரைபில். ஓகே ஓகே. போகும்போது அவங்களுடைய ஸ்லாங் கொஞ்சாக்கோ அது வேர்டா இருக்கா இல்ல நீங்க வேர்டா கிடையாது, ஃபிக்ஷன் சவுண்டிங்ல என்ன இருக்கும், சோ அந்த மாதிரி சில வார்த்தைலாம் போடுவாங்களே, அந்த மாதிரி சவுண்டிங் நான் ரொம்ப நோட் பண்ணுவேன். அப்படி பண்ணதான் அந்த கொஞ்சாக்கோ. அப்படி இருக்கும்போது நான் கூட என்ன நினைச்சேன்னா, சரி கொஞ்சாக்கோன்னு யார்கிட்ட கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு, இதுக்கெல்லாம் யாரா பேர் வச்சா கொஞ்சாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சாக்கோட்ட கேள்வி கேட்கற மாதிரி இருக்குன்னு நான் நினைச்சேன். ஓகே. ஸோ அது இப்படி ஒரு மீனிங் இருக்கு. இங்க ஒரு ஆமா 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 எல்லாரும் கொஞ்சாக்கோ சொல்ல ரெடியா. ஸோ நம்மளோட அந்த ஃபங்க்ஷனே கொஞ்சாக்கோ ஃபங்க்ஷன். ஓகே. அதே நான் தூக்கி டைட்டிலாம் தமிழ்லையும் சரி, சாங்கோட டைட்டிலாம் சரி,
நாய்க்கு நாயின்னு பேர் வச்சது யாருடா? யாரு? அது எனக்கே தெரியல. இது நான் அந்த கேள்வி நானும் நான் கேட்டிருந்தேன். ஓகே. அந்த பாட்டு எழுதும்போது அண்ணன்ட்ட தான் அனுப்புவேன். ம். டேய் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல விஜய். ஏன்னா எடுத்ததுமே நாய் பேயின்னு சொன்னா ரொம்ப நினைப்பாங்கன்னு சொல்லி வேணாம்னு சொன்னாரு. ஓகே. பட் நான் 2 மட்டும் டெலிட் பண்ணேன். வேணாம் இந்த பாட்டு ம், வேணாம். ம். இருந்தாலும் உங்க மண்டைக்குள்ள எப்படி ஓடிட்டு இருந்ததோ அந்த மாதிரி என் மண்டைக்குள்ளேயும் ஓடுது. இவன்லாம் பாடி ஜாலி ப்ரோ, சத்தியமா நிஜமா ப்ரோ. ஜாலி பண்ணும் ப்ரோ. ம். 2 டியூன் டங்கு டங்குன்னு அடிக்க முடியுமா அப்ப அந்த பீட்ட? என்ன எப்படி நான் அடிக்க சொல்ல? அந்த பாட்டு அடிக்க சொன்னாரு. என்ன என்னமோ டொன் டொன்னோனா டொன் டொன்னாம்ல. பியானோ ப்ரோ அது. பட் ஆனா நைஸ் ப்ரோ. இந்த ஒரு விஷயத்துக்காக தானே இவ்வளவு நாள் காத்திருந்தீங்க. இந்த விஷயம் நடக்கணும்னு நிஜமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் சொன்னேன்ல, இது வந்து கிட்ஸ் சைடுல போவோம். ஆனா அந்த அக்காக்கு ஒரு குருவியும் ஊராவர தோட்டமும் அடல்ட்ஸ் கிட்ட ரீச் ஆமா. ஆகுது. அதே மாதிரி நான் அந்த வீடியோலயும் சொல்லியிருந்தேன். ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் நான். ஓகே. இந்த சாங் கிட்ஸுக்கு பிடிக்குது இல்லையோ அடல்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே சூப்பர் சொல்லிட்டேன். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா அது வைபா ரொம்ப அழகா எல்லாரையுமே போய் ரீச் ஆனிச்சு. அது அது அடல்ட்ஸ் ரொம்ப பிளஸ் முக்கியம். அடல்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்ததா எனக்கு அதான் சந்தோஷமா பார்ட்டிலாம் இருந்தது. என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொஞ்சாக்கா பாட்டா பாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதானே வெற்றி. நம்ம யாருக்கான இசை இது ஸோ நான் அப்படிங்கும்போது வந்து அவங்களுக்காக தான் பண்ணேன். நிஜமா சொன்னேன். அவங்களுக்காக தான், குழந்தைகளுக்கு இல்ல. எல்லாருக்காகவும் பண்ணேன். அவங்க எல்லாருக்காகவும் சந்தோஷமா இருக்கணும், வைபா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். சூப்பர். அடுத்து என்ன கொஞ்சாக்கா மாரி ஏதாவது இருக்கா? இருக்கு கொஞ்சம் மாதிரி இருக்கு. அந்த லைக் ட்ரைப் ஸ்டைல்லயே இருக்கா இல்ல ஃபோக் ஸ்டைல்ல இல்ல இருக்கா? இவன் ஐலேசா ஒன்று இருக்கு. ஐலேசா அந்த லைன் சொல்லலாமா? இல்ல அது எப்படி சொல்றது, ரிவீல் பண்ண வேணாம் தான் நான் வச்சிருக்கேன். ஓகே. அடுத்ததாக ஆனா ஐலேசா நல்லா இருக்கும் ப்ரோ. சத்தியமா நல்லா நிஜமா இருக்கும். நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். நீங்க என்ன ஊர் நீங்க? நாங்க நேட்டிவ் வந்து சீர்காழி. சீர்காழி. என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமோ சிவில் முடிச்சேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஆடியோ இன்ஜினியரிங், சவுண்ட் டிசைனிங், அப்படியே இங்க வந்தாச்சு. அப்புறம் மியூசிக் கம்போசிங். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்றீங்களா? பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிருக்கேன். அப்பலாம் தெரியல. இப்ப ஆஃப் கோர்ஸ் இப்ப அகைன் வந்து பைலட், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபியூச்சர் எல்லாத்துக்குமே தொடர்பு கொள்ளுங்கள். என் கூட ஒர்க் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பண்ணலாம். சூப்பர். ஜாலியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா என் கூட ஒர்க் பண்ணணும்னா வாய்ப்பு கொடுங்க. ஆமா, அதுவே பெரிய சந்தோஷம். ஆமா. அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம், ஐயா இதுக்கெல்லாம் யாரு பேர் வச்சா, பியானோக்கு யாரு பியானோன்னு பேர் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் நம்ம அந்த 2 பீட். சவுண்ட் கம்மியா இருக்கு. இந்த நைலோட சவுண்ட் கேட்கறதால டிக் டிக் டிக்னு அது ஒன்று. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதை வாசிச்சு வச்சிருந்த இதை மட்டும் உங்களுக்கு ப்ளே பண்ணுங்க. சூப்பர் ப்ரோ. நல்லா பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. ஒரு அழகான ஆடியன்ஸ் வந்து நீங்க பிடிச்சிட்டீங்க. இது தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. டு பி ஹானஸ்ட், நீங்க சொன்னீங்கல்ல 13 வருஷமா இருக்கீங்க ரைட்டா? 13 வருஷமா காத்திருந்தது இந்த ஆடியன்ஸை ரீச் பண்றதுக்கு தான். அது உங்ககிட்ட ரொம்ப அழகா வந்துருச்சு. தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க. நிஜமா நிஜமா. அடுத்த என்ன பாட்டு? ஐலேசா இருக்கு. ஐலேசா ஐலேசா அந்த சாங் அது வந்து நல்ல இது வைபா. அது கொஞ்சம் மெலடி வைப். அது அந்த ஐலேசா மாதிரி தான். ஐலேசா மாதிரி தான். சூப்பர் சூப்பர் ப்ரோ. அதுவும் மைண்டுக்குள்ள ஓடும். ஆஃப் கோர்ஸ் ஓடி தான் ஆகணும். ஃபைனலா ஒரு தடவை சேர்ந்து சொல்லுமா? ரெடி 1 2 3 4 கொஞ்சாக்கோ. நைஸ் 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 நைஸ். நன்றி ப்ரோ. ஆக்சுவலா என்ன ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன அக்செப்ட் நீங்க என்ன ரெகக்னைஸ் பண்ணிருக்கீங்க, மக்கள் சொல்லிருக்கீங்க. அவங்களாம் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க, அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு கிடைக்காதான்னு சொல்லி நிறைய நாள் ஏங்கி இருக்கிறேன். நிறைய தூக்கம் இல்லாமல் தவிச்சிருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் உங்களுடைய அன்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய பெஸ்ட்டாக கொடுப்பேன், சூப்பராக கொடுப்பேன். நீங்கள் அவ்வளோ நம்பிக்கை எனக்கு கொடுத்துறீங்க. அந்த நம்பிக்கை நான் காப்பாற்றுவேன். நைஸ் நைஸ் நைஸ். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். ஷார்ட்டான இன்டர்வியூ டக்குன்னு அதை அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். ரொம்ப நன்றி.